ஆனந்தி எப்படி ஆச்சரியப்பட போறான்னு மட்டும் பாருங்க. அவளுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வருவான்னு அவ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டா. அது சரி, இப்ப எங்க போறது? வீட்டுக்கா இல்ல கார்மெண்ட்ஸ்க்கா? ஆமால, ஆனந்தி எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்க வண்டி நிறுத்துங்க. என்ன ஆச்சு? எதுக்கு வண்டி நிறுத்த சொல்ற? ஆனந்திக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டுருவோம். சரி, ஃபோன் பண்ணு. ஆனந்தி எடுக்கலையேங்க. இப்ப என்ன பண்றது? டைம் பார்த்தேல, இந்நேரத்தில் அன்பு ஆனந்தி 2 பேரும் கார்மெண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. நம்ம கார்மெண்ட்ஸ்க்கே போயிட்டு வந்துடலாம். அப்படிங்கிறீங்களா? ஆமா. சரி, அப்ப கார்மெண்ட்ஸே போயிடலாம். சரி, ஏறு. அப்பா கிட்ட நான் என்னன்னு சொல்லுவேன்? எப்படி பணத்தை அனுப்புவேன்? வெள்ளிகா புலி கருப்பா, என்னைய காப்பாத்து. பேச்சி, வாங்க, வந்துட்டீங்களா? பாடா பேச்சி, வெயில் இப்பவே எந்தடி அடிக்குது. இந்தாங்க. நீ போக போக எப்படித்தான் தாங்க போறோமோ. சரி விடு. ஆமாங்க, வாழ்க்கை நம்மள போட்டு அடிக்கிற அடியவே தாங்கிக்கிட்டு இருக்கோம். வெயில் என்ன வெயில். ஏங்க, ஆனந்தி எதுவும் பணம் அனுப்புனாளா? இல்லையே பேச்சி, நானும் மெசேஜ் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அழகப்பன, அழகப்பன, என்னங்க? யாரு? அழகப்பன. வா கொடுசாமி. அழகப்பன, உன் ஒரு வீட்டுல மட்டும் தானே வந்தாமா பணத்தை வாங்கிட்டு போனமான்னு இருக்குன. நம்ம ஊருக்குள்ள எல்லாரும் வெறும் சல்லி பசங்கன. கொடுத்த காசை போய் கேட்டோம்னா என்னமோ பரம எதிரிய பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கானுங்கண்ண. கொடுத்த காசை வசூல் பண்ணாம நான் எப்படின்னா பொழப்பு நடத்த முடியும்? நீ ஏன் சொல்லானே? அது சரிதான் கொடுசாமி, இத்தனை நாளா நான் தவணை கேட்டதில்ல. ஆனா ஆனா இல்ல, பிள்ளை எப்பவும் சரியா பணத்தை அனுப்பிடும். என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் பணம் வரல. பாத்தியா, நீயும் மத்தவங்க மாதிரியே ஆரம்பிக்கிறியானே. அப்படி இல்லை கொடசாமி, நான் தவணை சாயங்காலம் வரைக்கும் தானே கேட்குறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து பாப்போம்னு தான் அவங்களும் பிள்ளைக்கு போன் பண்ணாமையே இருந்தாங்க. இப்பதான் வெளியே போயிட்டு வந்தாங்க. பிள்ளைக்கு போன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க வந்துட்டீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி இங்க ஆனதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்ப அமைதியா போறேன். சாயங்காலம் கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துட்டா உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா நாளைக்கு இழுத்தீங்கன்னா அப்புறம் வட்டி உங்களுக்கு தான் ஏறும். அப்புறம் நீ கோட்டசாமி நீ குறை சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, சாயங்காலம் தாண்டாது, பணத்தை கொடுத்துருவோம். சாயந்தரம் வரேன, பணத்தை எடுத்து வை சொல்லிவிட்டேன். வரட்டா? என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? என்ன பண்ண சொல்றவ? அவன் தொழிலுக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு போறான். கொடுத்த காசை வசூல் பண்ணிதானா அவனும் தொழில் பார்க்கணும். சரி விடு, நம்ம நேரம் அப்படி இருக்கு. ஏங்க, ஆனந்தி ஏன் இன்னும் பணம் அனுப்பாம இருக்கா? இப்படி இருக்க மாட்டாளங்க. அவகிட்ட பேசுங்க. இல்ல பேச்சு வேணாம். வேணாமா? வேணானா புரியலங்க.
இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம்னு சொல்றீங்களா இல்ல அப்புறம் பேசலாம்னு சொல்றீங்களா? இனிமே பணம் கேட்டு ஆனந்தியை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்றேன். ஏங்க என்ன பேசுறீங்க? கோட்டசாமி பணத்துக்காக வந்து சாயங்காலம் நிப்பானேங்க. ஆனந்தி கிட்டையும் கேட்காம எப்படி பணத்தை கொடுக்கறது? ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் பேச்சு. ஆனந்திக்கிட்ட இனிமேல் பணம் கேட்க வேண்டாம். இங்க நம்ம கண்ணு முன்னாடி ஓடி ஆடி திரிஞ்ச பிள்ளை. இங்க இருந்த வரைக்கும் ஆனந்தி காட்டிலும் சந்தோஷமான பிள்ளை உலகத்துல இல்லைன்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. என் கண்ணே பட்டிருக்கும் போல இருக்கு. ஏங்க என்னங்க இது? சென்னைக்கு போன நாள்ல இருந்து படக்கூடாத துன்பத்தையும் துயரத்தையும் பட்டுக்கிட்டு இருக்கு என் பிள்ளை. அம்புடு கஷ்டத்துலயும் மாசம் மாசம் பணம் அனுப்ப தவறுனதே இல்லை. ஆமாங்க, அவ பணம் அனுப்பின தகவல் போன்ல வந்த பிறகுதானே நமக்கே வட்டி கட்டணுங்கிற ஞாபகமே வரும். இப்படி இருந்த பிள்ளை இந்த மாசம் பணம் அனுப்பலைன்னா ஏதாவது காரணம் இருக்கும்ல. இத்தனை நாள் ஹாஸ்டல்ல இருந்தா இப்ப மாமியார் வீட்டுல இருக்கா. ஒருவேளை சம்பந்தியமா ஏதாவது சண்டை போட்டாங்களே என்னமோ. பிள்ளைகாப்புளி கருப்பா, அப்படி எதுவும் நடந்துராம நீதான் என் புள்ள கூடவே இருந்து பாத்துக்கணும். எங்களுக்கு பணம் கூட வேணாம். ஆனந்தி எங்க நிம்மதியா இருந்தா போதும். நம்ம வில்லுகாப்புலி கருப்ப மாதிரி ஆனந்திக்கு துணையா மாப்பிள்ளை இருக்கார்ல, அவரு ஆனந்தியை பாத்துக்கிறாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மால பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்குல்ல, நம்ம வேற எங்கேயாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோங்க. ஆனந்திக்கு ஃபோன் பண்ணவா? வேணாம் வேணாம், செக்யூரிட்டி கிட்ட சொல்லலாம். வா. சரி. சொல்லுங்க சார், யாரை பார்க்கணும்? அன்பு ஆனந்தியை பார்க்கணும். நீங்க? நான் அன்போட சகல, ஆ. இவங்க ஆனந்தியோட அக்கா. ஓ அப்படியா? ஆமா. அன்பு உள்ளதான் இருக்காப்ல. ஆனந்த் இன்னைக்கு வேலைக்கு வரலையே. வரலையா? வரலையா? ஆமாமா. ஏன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. சரி, நீங்க அன்பு கிட்ட கோகிலாம சரவணனும் வந்திருக்காங்கன்னு ஆ, சொல்லுங்க. சரி சொல்றேன். சரி. ஆனந்தி வேலைக்கும் வரல, போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னவா இருக்கும்? சகலதா இப்ப வருவார்ல, அவர்கிட்டே கேட்போம். சார் சொல்லிட்டேன், அன்பு வராப்ல. சரிண்ணே, வெயிட் thanks. பண்ணுங்க.